நாம் இன்றைக்கி பண்ண போகிறது பிரெட் அல்வா. அதுக்கு பிரெட்டை நான் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போது நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். இங்கே பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் போட்டுடலாம், போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த கலர் வந்ததை நம்ம எடுத்துடலாம். இப்போது கலர் எந்த கலர் வருதோ அந்த கலர் தான் பிரெட் அல்வா வரும். இதை எடுத்துக்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடாய் வச்சுருக்கேன். அதே பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். அதில் முந்திரியும் திராட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ 1 கப்பு பால் எடுத்துங்க. இந்த கப்பில் பால் எடுத்துங்க. இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ சுகர் போட்டுக்கலாம். இதில் 1/4 கப்பு சுகர் எடுத்துக்கிறேன். அவ்வளோ எடுத்துக்கோங்க. 3/4 கப் பால் எடுத்துக்கிறேன். பால் வந்து தண்ணி ஊற்றாமல் காசினது. இப்போ இந்த பிரெட்டெல்லாம் இதில் போட்டுடலாம். நம்ம இதில் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கோமோ அதே கலர் தான் வரும். நீங்கள் வெள்ளையாக ஃப்ரை பண்ணிங்கன்னா வெள்ளையாக வரும். கொஞ்சம் கலர் ப்ரௌனாக இருக்கட்டும். இது அப்படியே ஊற வச்சிடலாம். இதுலேயே ஸ்லோவில் விட்டுருங்க. கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு செகண்ட் மூடி போட்டுடலாம். ஒரு 2 செகண்ட் அப்படியே ஊறட்டும் பால்லேயே. அது கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றலாம். இது ஒரு கால் கப் ஊற்றுங்க. இப்போ ஊற்றியாச்சு. இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச முந்திரி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பாதாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா ஃபுட் கலர் போட்டுங்க. நான் கலர் போடல. இல்லைன்னா சாஃப்ரான் கலர் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சுவையான பிரெட் அல்வா ரெடி. இந்த வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.